காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னாச்சு அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட 4 வருஷம் இல்லைங்களா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. 4 வருஷம் ஆகுது. அது உங்களுக்கு ஒரு பெரிய வலி தானே? ஸ்டார்டிங் பெயினா இருந்தது. இப்போ நீங்க கேக்குறீங்களா ட்ரைலர் பார்த்தோம் சார் சூப்பரா இருந்தது, எனக்கு அந்த அடையாளம் போதும்ல, அதை வச்சு நான் அடுத்து கதை சொல்ல முடியும். இங்க மறுபடியும் யாராவது வருவாங்களா? வெளியே போக முடியுமா? தமிழுக்கு என்னுடைய எழுத்தோ அந்த படம் தான் பெரிய அடையாளமாக இருந்தது. எந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும். தமிழுக்கு என்னுடைய எழுத்தோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம். ஃபேமிலி கஷ்டத்துக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டெக்ஸ்டைலில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். அங்கே இருக்கும்போது நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வருவாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ மேபி உங்களுக்கு அங்கேருந்து தான் ஆசை முளைச்சிருக்கு. மேபி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ அமலாபால் மேம் இல்லைன்னா யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி? ஏன்னா நீங்கள் சஜஷனில் சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, யாரெல்லாம் இருந்தாங்க? ரெஜினா கிசன். ஓகே. ஏன்னா படத்தில் ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த காட்டில் வந்து யானைங்க மிருகங்கள் குடிக்கிற தண்ணி, அது ஒரு குட்டை ஆக்சுவலி தெரியல, பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்களான்னு. அவங்கள நாங்கள் உள்ளே இறக்கணும். ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஒருத்தர் போய் செக் பண்ணார், அவ்வளோதானே தவிர கேஷுவலாக அவங்க உள்ளே இறங்கி உள்ளே முங்கி எந்திரிச்சு வருவாங்க. ஸோ அந்த தண்ணியில் யார் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை வரும். சினிமாவுக்கு தேவை ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, லக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ நாள் இல்லை, இப்போ நம்புறீங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிறைய தேடி போகணும். சொல்லியிருப்பேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்காவது கதை சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் வாய்ஸில் லைட்டாக கௌதம் வாசுதேவ் மேனன் வாய்ஸ் அப்படியே எனக்கு அவர் பேசுகிற மாதிரியே இருக்குது கேட்கும்போது. சொல்லியிருக்காங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் பிளெக்ஸ். நான் உங்களோட விஜய் ஐஷு. ஸோ இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் KR வினோத் சார் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர். ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சைடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ரீசன் உள்ள சினிமா பிடிக்கும். சினிமாவில் கேப்டனாக இருக்க பிடிக்கும். சினிமாவில் கேப்டனாக இருக்க பிடிக்கும். கேப்டன் தானே ஒரு டீமோடைய முதல்வன். ஆமாம். ஸோ சினிமாவில் வந்து டைரக்டர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும். ஓகே. ஸோ முடிவு பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டு டைரக்ஷன் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட சின்ன வயசுல இருந்து ஆசையா டிரெக்ஷன் சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது? இல்லை அப்போ எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த ரீலில் வந்து நல்லா இருக்கு, நடிக்க போறியான்னு கேட்டார். நடிக்கலாம் வராதுரா அப்படின்னு. இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். ஸோ அவருடைய ஆளுமை, அவங்க நடந்துக்கின விதம், அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஆக்டிங்கோட டைரக்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்குற இடத்துல இருக்கலாம் அப்படின்றது எனக்கு அந்த டைரக்டர் பார்த்தோன்னே ஒரு சின்ன ஆசை வந்தது. ஓகே. அதனால் டைரக்டர் ஆனேன். அங்கேருந்து தான் சினிமா ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு நடிக்க கூப்பிட்டு போனான். ஓகே. நடிக்க போனவன் ஆக்சிடென்டலா நடந்த மாதிரி தான் டைரக்டராக மாறிட்டேன். ஸோ சினிமா ஆசை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் சினிமா பற்றி சுத்தமாக தெரியாது. ஓகே. ஆனால் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா ஸ்டில் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே. ஸோ KR வினோத் சார் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? நல்ல கேள்வி. ஓகே. கேட்கக்கூடாத கேள்வியோ? ஓகே. ஒரு டெக்ஸ்டைலில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். ஓகே. ஃபேமிலி கஷ்டத்துக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. டெக்ஸ்டைலில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். அங்கே இருக்கும்போது நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வருவாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ மேபி உங்களுக்கு அங்கேருந்து தான் ஆசை முளைச்சிருக்கு. மேபி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளார ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சது வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான். ஓகே. ஒரு துணி கடையில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் தான் சினிமா. ஓகே. ஸோ துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக இருந்தவர் அடுத்து சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு வந்து அடுத்து டிரெக்டராக மாறிட்டீங்க. ஓகே. ஸோ டிரெக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பதவி தான் இல்லைங்களா? லைக் வந்து உங்களுக்கு எல்லா பேர்டன்ஸும் இருக்கும், லைக் வந்து எல்லாமே உங்கள் தலையில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டிரெக்ஷன் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான ஒரு முடிவு தான். அந்த முடிவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துச்சு? இது நம்ம டைரக்டர் தான் ஆகணும், ஆனால் டைரக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு யாரை பார்த்து வந்துச்சு? இல்லை, நான் தான் சொல்கிறேன், அப்படி யாரும் பார்த்துலாம் வரல. எனக்கு இப்போ நான் பொதுவாக ஸ்போர்ட்ஸ் நான் அப்போ விளையாடுறேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல
நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணுன்னு ஆசை இருக்கும். கேட்கணுன்றது ஆசைன்றது எப்படின்னா, ஒரு 11 பேர் விளையாடுறோம் அப்படின்னா அந்த 11 பேரில் நான் தனியாக தெரியணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அந்த மேட்ச் நாங்கள் விளையாடுறோன்னா அந்த மேட்ச்சில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நான் பெஸ்ட் பிளேயராக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவிலையும் போயிட்டு சும்மா நம்மள 100ல் 1 இருக்கலாம், அது வராது. மேபி தெரியல, அது அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய நாலேஜாக இருக்கலாம். ஸோ அவங்க அப்படி இருந்திருக்கலாம், அது அப்படியே நமக்கு மருவி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இது. எனக்கு சினிமா வந்தால் சினிமாவில் வந்துட்டு 100ல் 1 இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தை விதைக்கணும் அப்படின்னா ஸோ டேரக்டராக இருந்தால் தான் முடியும். ஸோ அது கரெக்டாக அந்த வழியில் நம்மளுக்கு டேரக்டராக கூட்டு வந்துடுச்சு. ஓகே சார். ஓகே, இதுக்கு முன்னாடி யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? டிரெக்ஷன் ஏடியா ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. யார் யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்னோட குருநாதர் வந்து ஜி கிச்சா அப்படின்னு ஒரு டைரக்டர். அவங்க வந்து தங்கம், தீ, பவானி, மாசி 4 படம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அது முடிச்சுட்டு தமிழுக்கு என்னுடைய எழுத்தம்னு ஒரு படம், நக்குல் அட்டகத்தி தினேஷ்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ராம் பிரகாஷ் ராயப்பான்னு சொல்லி டைரக்டர், அவங்க கூட ஒரு படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அது முடிச்சு ஒரு 2 படம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூரியகாந்தின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு கேமராமேன், அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு 8 படம் ப்ராப்பராக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி 2 படம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனுக்குள்ளார வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆட் டைரக்ட் பண்ணியிருந்தேன், ஆட் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் பார்த்து தான் ஸோ படமே கொடுத்தாங்க. அது வந்த பிறகு படம் கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த ஆட்ஸை பார்த்து தான் கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ ஆட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணல, டேரெக்டாக ஆமாம் ஆட் ஃபிலிம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக படம் பண்ண வந்தேன். நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொண்டு வந்து தமிழுக்கு என்னுடைய எழுத்தவும் அந்த படம் தான் பெரிய அடையாளமாக இருந்தது. எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும். தமிழுக்கு என்னுடைய எழுத்தவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம். ஸோ அந்த படத்தோட அசோசியேட் அப்படின்னா கதை கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இனிஷியல் தேவைப்படுது இல்லை, யாரோட அசிஸ்டன்ட் எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் தான் கதையும் கேட்பாங்க. அதை வச்சு தான் நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த படம் கொஞ்சம் பெரிய பலமாக இருந்தது. ஓகே சார். ஓகே. ஸோ கம் டு த பாயிண்ட். நீங்கள் ஒரு படம் இயக்கியிருந்தீங்க இல்லையா, அதோ அந்த பறவை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்தது, ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மாதிரி அந்த ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது ட்ரைலரு. என்ன ஆச்சு படம் இன்னுமே வெளிவராமல் இருக்குது? இல்லை, இப்போ கூட ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னாச்சு அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட 4 வருஷம் இல்லைங்களா? ஆமாம், காரணங்கள் நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காரணம். நம்ம படத்தை முடிச்சு கொடுத்துட்டோம், தமிழ் தெலுங்கு சென்சார் பண்ணி கொடுத்துட்டோம். சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட்டு. இன்னொன்று நான் பெருமையாக சொல்லணும்னா ஒரு கட்டு கூட கிடையாது. ஸோ மியூட் கூட கிடையாது. நாங்களாக மியூட் பண்ணது தான் 2 சவுண்டு. சென்சார் வந்து எந்த கையும் வைக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர்லி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல படம். ப்ரொடியூசர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. 4 வருஷம் ஆகுது. அது உங்களுக்கு ஒரு பெரிய வழி தானே. ஏன்னா இவ்வளோ சூப்பராக ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது, ட்ரைலர்லேயே அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருந்து தெரிஞ்சது. அந்த சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. பட் வந்து இப்போ அது வெளிவரல அப்படிங்கிறது வந்து உங்களால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? 4 இயர்ஸ் எல்லாருக்குமே இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் அதுதான் நம்ம குழந்தை. அந்த குழந்தை வெளியே வந்தால் தானே நம்ம யாருன்னு தெரியும். அது வரலன்னும் போது ஒரு சின்ன பெயின் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இல்லை. பட் சினிமாவில் எல்லாருக்குமே இருக்குது. ஜெயிச்ச டேரக்டர் பின்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம், ரொம்ப தள்ளி வந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்குது. நம்ம அதை பெயினாக எடுத்துக்கிட்டோம்னா பெயின், அதுலேருந்து எப்படி கடந்து வரும். சினிமா இப்படி தான் இருக்கும். ஓகே. அதாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெருசாக ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும். அது ஸ்ட்ரகிளாக பார்க்காம வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அனுபவங்களாக எடுத்துகிட்டு ஓடிட்டோம் அப்படின்னா குட், நல்லாவே இருக்கும். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அது ஸ்டார்டிங் பெயினாக இருந்தது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே ட்ரெய்லர் பார்த்தோம் சார் சூப்பராக இருந்ததுன்னு, எனக்கு அந்த அடையாளம் போதும்ல. அதை வச்சு நான் அடுத்த கதை சொல்ல முடியும். கண்டிப்பாக ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லும் போது கூட நான் அந்த ட்ரெய்லர் காட்ட முடியும், ப்ரொடக்ஷனில் காட்ட முடியும். ஏன்னா ஒரே கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஏன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க. எண்ட் ஆஃப் டேஸ் அது என் கையில் கிடையாது. ஒரு டேரக்டர்கிட்ட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இங்கே கிடையாது. ஆக்சுவலாக மேபி பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் தான் அது ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்களுக்கு அந்த லாப நஷ்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே. அது ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ஃபிலிம்ஸ் நிறைய, இப்போது இந்த ஒரு படம் எடுத்துக்கலாம், இன்னும் சின்ன சின்ன படங்கள் நிறைய வந்து வருது. ஸோ வந்து வரவிடாமல் இப்படி தான் வந்து ஸ்டக் ஆகி ப்ரெஸ் மீட் எல்லாம் கூட வருது, வந்துட்டு இப்படி ஸ்டக் ஆகி நிற்குது. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமனாக என்ன ப்ராப்ளம் இருக்கும்? காரணங்கள்லாம் எக்ஸாக்டாக நமக்கு
தெரியலங்க. சொல்ல முடியல ப்ரொடியூசர் தான். எக்ஸாக்ட்டா. ப்ரொடியூசர் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கன்னா அவங்க அதை அழகாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான இன்டென்ட் யாருக்குமே இருக்காது. எல்லாருக்குமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், பண்ணிட்டா அடுத்த படத்துக்கு போவாங்க. இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவ் யாருக்குமே இருக்காது. ஸோ ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கும் பணம் போட்டிருப்பாங்க, அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கணும், அவங்க எதிர்பார்த்ததை விட பணம் அதிகமாக வரணும், இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி சில காரணங்களால் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். யாருக்கும் என்ன சொல்கிறது, வரவிடக்கூடாது அப்படின்ற இன்டென்ட் யாருக்குமே இருக்காது. எல்லாமே சூழ்நிலை அப்படி. சூழ்நிலைகள் கரெக்ட். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக விமனை தான் சென்டராக வச்சு பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா? வை சூஸிங் அமலா பால்? நல்ல கேள்விங்க. இது ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும். நான் இந்த கதையோட ரைட்டர் அருண் சொல்லி அவங்க, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கவாஸ்கர் சார். ஸோ எங்கள் 3 பேருக்கு தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளார இருக்க எல்லா விஷயங்களும் தெரியும். ஓகே. நிறைய பேர் யோசித்தோம். பட் அமலா பால் போகலான்றதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். நிறைய ரெக்கி போயிருக்காங்க அவங்க, அந்த ஃபாரின் நிறைய போயிருக்காங்க, ட்ரெக்கிங் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இதோட மூட் புரியும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதுக்கு தகுந்த மாதிரி போய் கதை சொன்ன உடனே அவங்க இதில் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது அவங்கள தான். கரெக்டாக அவங்களுக்கு போய் கதை சொன்னோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதுக்கு முன்னாடி 2 பேரை பார்த்தும் பேசணும், கதை ரொம்ப பிடிச்சிருந்து. பட் அவங்க உள்ளே வர்றதுக்கும் அமலா பால் உள்ளே வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. சொன்ன உடனே கனெக்ட் ஆகி உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஃபாரஸ்ட்டை பற்றி நிறைய தெரியும், அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால் அது இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க, நல்ல பர்ஃபார்மர். எங்கள் கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ ஓகே, கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு நல்ல கதை அதுக்கான ஆர்டிஸ்ட்டையும் அதுக்கான டெக்னீஷியனும் அதுவே சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுவும் அந்த பறவை போல் கதை என்ன சூஸ் பண்ணுச்சு, நான் அந்த கதையை சூஸ் பண்ணல. ஓகே. ஸோ அப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அமலா பால் மேம் இல்லைன்னா யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி? ஏன்னா நீங்கள் சஜஷனில் சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, யாரெல்லாம் இருந்தாங்க? ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ரெஜினா கெசன்ட்ரா. ஓகே. ஏன்னா படத்தில் ஆக்ஷன்ஸ் இருக்குது, மரம் ஏறணும் இறங்கணும், ஃபாரஸ்ட்குள்ளார நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் பற்றி கூட பேசியிருந்தீங்க இல்லைங்களா? ஒரு மரத்தில் வந்து பயங்கரமாக தொங்கி இருந்தாங்க அமலா பால். படத்துடைய ஃபஸ்ட்டு சீனு ஒரு 60 அடி மரத்துலேருந்து சிங்கிள் ஷாட்டில் இறங்கணும். ஆக்சுவலி ஓகே, அப்படி கட்டே இருக்காது, சிங்கிள் ஷாட்டில் இறங்கி அவங்க நடந்து அப்படியே வாக் பண்ணி போகணும். ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நானே வந்துட்டு அந்த மரத்துலேருந்து இறங்குறேன் அப்படின்னா என் கை கால் ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும். ஓகே, இருக்கும் எல்லாருக்குமே. பட் அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. கேஷுவலாக இறங்கி அவங்க பாட்டு வாக் பண்ணாங்க. ரிஸ்க் நிறைய இருக்குது, அவங்க அந்த ரிஸ்க் அழகாக எடுத்தாங்க. அவங்க அதை பற்றி பெருசாக படத்துக்குள்ளார பயங்கரமாக இன்வால்வ் ஆகி உள்ள நிறைய ஒர்க் பண்ணாங்க. இன்னும் இது மரம் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறது. ஓகே. அந்த மரத்தில் அந்த தண்ணியில் அந்த காட்டில் வந்து யானைங்க மிருகங்கள் குடிக்கிற தண்ணி, அது ஒரு குட்டை. ஆக்சுவலி தெரியல பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்களான்னு. ஓகே. அவங்கள நாங்கள் உள்ளே இறக்கணும். ஆக்சுவலி ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஒருத்தர் போய் செக் பண்ணார், அவ்வளோதானே தவிர கேஷுவலாக அவங்க உள்ளே இறங்கி உள்ளே முங்கி எந்திரிச்சு வருவாங்க. ஓகே. ஸோ அந்த தண்ணியில் யார் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை வரும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் பயப்படுறது அதுதான், ஸ்கின் பிரச்சனைனா அவங்க அடுத்த படத்துக்கு போக முடியும், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதையெல்லாம் அவங்க கேர் பண்ணாமல் அழகாக போனாங்க, இறங்குனாங்க. ஏன்னா கதைக்குள்ளார இன்வால்வ் ஆனாங்க. அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதைக்கு நான் இதை பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அதை போய் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக காடு பேஸ் பண்ணி தான் ஃபுல் மூவியுமே இருக்குது. அப்படிங்கும்போது லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கெங்கே பார்த்தீங்க, எந்த லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்தீங்க? தலக்கோணங்க. ஓகே. ஒன்லி தலக்கோணம். நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம், பட் அங்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கல. தலக்கோணம் ஃபாரஸ்ட் வந்து பழைய மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், என்ன சொல்லுவாங்க, இந்த 100 வயசு ஒரு 150 மரத்துக்கு ஏஜ்லாம் மரம்லாம் இருக்கு, அந்த மாதிரி மரங்கள் இருக்கு. ஸோ தலக்கோணம் ஃபுல் படம் நாங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஓகே. அண்ட் பிரவீன் கூட ஒரு சின்ன பையன் இந்த படத்தில், இவங்க கூடயே ட்ராவல் ஆவாங்களா அந்த படத்தில்? அவர் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் அந்த கதையில். ஆமாம், படம் கரெக்டாக ஆன் டைமில் வந்துருதுன்னா இந்த நேரத்துக்கு பையன் வந்து பெரிய லெவலில் வந்திருப்பான். கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஆக்டர் அவன். என்னென்னா இவங்களே சொல்லுவாங்க, அமலா பால் மேமும் ஆஷிஷ் வித்யார்த்தி சாரும் சொல்லுவாங்க, இவனை கரெக்டாக கைட் பண்ணுங்கள், இவன் வந்து நார்மல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, இவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இவன். அதாவது எப்படின்னா, நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் டீம் வந்து வெளியே நிற்பாங்க, யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, தள்ளி நிற்கணும். 3 பேர் மட்டும்தான் வாக் பண்ணி வரணும். அமலா பால் மேம்,
ஆஷிஷ் வித்யார்த்தி சார் பையன் 3 பேர் தான் வாக் பண்ணி வரணும். ஸ்டெடி கேமில் இருக்கும். நான் ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர், கேமராமேன் இருப்போம். இப்போ வாக் பண்ணி வரும்பொழுது சின்னதாக ஒரு டக்குன்னு டைலாக்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம். யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்க. அது இயல்பாக நடக்கும். ஆக்சுவலி டக்குன்னு நான் கூட மறந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கட் பண்ணிவிட்டு 1 more போகிறோம் அப்படின்னா அது அடுத்த டைலாக் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது டைலாக் நான் வந்து அங்கே இருக்க கோ டைரக்டரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. திரும்பி கோ டைரக்டர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்கே அவன் டைலாக் சொல்லிவிடும். அடுத்த டைலாக் வந்து நீங்கள் இதை பேசணும், நான் இதை பேசணும், அவர் இதை பேசணும், அப்படியே முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் அவுட் போகணும் அப்படின்னு வர. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் அவன். செம்ம நல்லா வரணும், நல்லா வருவான். பட் அது அமலா பால் மேமே ஒரு ப்ரெஸ் மீட்ல அதே ப்ரெஸ் மீட்ல தான் விஷ் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் அவார்ட் வாங்குவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி இருக்கணும். ஆன் டைமில் படம் ரிலீஸ் பண்ணி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம்னா அவனுக்கும் கிடச்சிருக்கும், அவங்களுக்கும் கிடச்சிருக்கும், அமலா பால் மேமுக்கும் கிடச்சிருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஓகே. லைவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்டிங். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஓகே, கண்டிப்பாக அதுவும் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போது நிறைய இப்போ டிரெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜானர் இருக்கும் இல்லையா சார்? ஒருத்தர் வந்து ஆக்ஷன்லேயே இறங்குவார், ஒருத்தர் வில்லேஜ் பேஸ்டு மூவியாக எடுப்பார், ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி அந்த மாதிரி எடுப்பாங்க. கேஆர் வினோத் சார் எந்த மாதிரி ஜானரை சூஸ் பண்ணுவார்? இல்லைங்க, எனக்கு ஜானர்லாம் கிடையாது. எந்த கதை பண்ணாலும் சோஷியல் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன். என்னென்னா சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. சினிமாவில் வந்து நீங்கள் அழகான ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம், மக்களுக்கு சீக்கிரம் போய் சேரும். 120 ரூபா நம்ம நினைக்கிறோம் டிக்கெட்டு. பட் சரியான மெசேஜ் 120 ரூபாய்க்கு நீங்கள் சொல்லலாம். ஒரே நாளில் உலகம் பூரா அவங்களோட மெசேஜ் போய் சேரும் அப்படின்னா அது சினிமா தான். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அதாவது திணிக்கக்கூடாது. மக்களை போட்டு ஜாலிக்கு படம் பார்க்க வரான், அவனை போட்டு அறுக்கக்கூடாது. அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதாவது சிம்பிளான ஒரு விஷயத்த இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதை எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லணும். அப்படி ஒரு சோஷியல் மெசேஜை என்னோட எல்லா கதையிலையும் நான் டச் பண்ணிட்டு போவேன். மேக்ஸிமம் அது வந்து ஹியூமனை கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். மனுஷன் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி வேற பெரிய ஆங்கிள்லாம் நான் எதுவும் போகலை. எனக்கு எது தெரியுமோ அதை நான் சொல்ல வரேன். எனக்கு சோஷியல் தெரியும், சின்னதாக தெரியும். அந்த சின்ன விஷயத்த நான் எல்லா கதையிலையும் சொல்லுவேன். எல்லா கதையிலையும் ஒரு புது மெசேஜ் இருக்கும், மக்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கும், அதை சொல்லணும். அதன் மூலயமா நானும் தெரிஞ்சுப்பேன். சூப்பர் சார். ஸோ ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம படம் எடுக்கிறது மக்களுக்கு புரியணும், அதே வகையில் அவங்கள போய் சேரணும், ஒரு நல்ல மெசேஜாக போய் சேரணும் அப்படின்னீங்க. இப்போ ரீசெண்டாக வர்ற மூவிகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நிறைய வந்து ட்ரக் பேஸ்டு மூவிஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வயலன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுற மாதிரி அதிகமான படங்கள் இப்போது சமீபத்தில் அதுதான் வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதில் ஓகே, அவங்களுடைய விஷயத்தில் கருத்து சொல்கிறதுக்குலாம் எனக்கு இல்லை, யாருக்குமே உரிமை கிடையாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எடுக்கிறாங்க. அதில் என்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் அதை தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அவங்களுடைய கருத்தில் வந்துட்டு நம்ம எதிர்கருத்து சொல்கிறதுக்குலாம் நம்ம கிடையாது. நம்ம அந்த மாதிரி இல்லை. படம் போவேன், தேட்டருக்கு போகிறோமா, படம் பார்த்தோமா, படம் நல்லா இருக்கா, இதில் நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிறோம், நம்ம இதில் என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்லக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் எடுத்து பண்ண தர. அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நெகட்டிவ்லாம் விட்டுருங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி இதுதான் லைஃபே. ஒருத்தன் வந்து உங்களை திட்டுறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க. அடிக்க வரானா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. உங்களால் முடியாதுன்னா அங்கேருந்து கடந்து போவீங்க. கடந்து போக பழக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அதை தான் சொல்லுவேன். நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டு போயிட்டே இருங்க. ஸோ வந்து நீங்கள் பேசுறதுலேயே ஒரு விஷயம் நல்லா புரியுது. நீங்கள் பயங்கரமான ஒரு பொறுமைசாலி அப்படின்னு நினைக்கிறேன். ரியல் கேரக்டர் அப்படி தானுங்களா? ரொம்ப பொறுமையாக தாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க. பொறுமை இல்லைன்னா சினிமாவில் சர்வேவே பண்ண முடியாது. சினிமாவுக்கு எந்த அளவுக்கான ஒரு பொறுமை வந்து தேவைன்னு நினைக்கிறீங்க? ஆக்ரோஷமான ஆட்களும் இருக்காங்க, ஓகே, சீரியஸான ஆட்களும் இருக்காங்க, எல்லாம் பேஸ்டும் இருக்காங்க. பொறுமை இருக்கணும், லைஃப்லேயே இருக்கணும். ஆக்சுவலி சினிமாவுக்கு இல்லை, பொதுவாகவே பொறுமையாக இருக்கணும். ஓகே, நாங்கள் நம்ம பேசுறத வந்து அவங்க அமைதியாக உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுவும் பொறுமை தானே. ஆமாம், பொறுமை இருந்தால் நல்லது லைஃப்பில். ஓகே, எல்லா விஷயத்துலையும். கண்டிப்பாக சார். ஸோ உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்கள் வாய்ஸில் லைட்டாக கௌதம் வாசுதேவ் மேனன் வாய்ஸ் அப்படியே எனக்கு அவர் பேசுகிற மாதிரியே இருக்குது கேட்கும்போது, சொல்லியிருக்காங்களா? ஓகே, நம்ம ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம், சீன்ஸை டைலாக்ஸ் எப்படி பேசணும்னு ஒரு மாடுலேஷன் பண்ணி அனுப்புவோம். அனுப்பும்பொழுது அவங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க, எனக்கு கௌதம் மேனன் சார் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. ஆமாம், மேபி ஸ்லோவாக பேசும்போது அது மாதிரி இருக்கலாம்.
அது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்ல சார், கேமரால கேட்கும்போது கூட அப்படியே தான் இருக்கு. ஆமா. நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியே பேசினா அது கிடைக்காது உங்களுக்கு. அது தெரியல எனக்கு. ஓகே சார், இப்போ இந்த கெரியர் சூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு பக்கம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிரெக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும்? எந்த டிரெக்டர் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க. சங்கர் சார். சங்கர் சார். ஏன் சங்கர் சார்? எல்லா விஷயத்துக்கும் அவரோட மெனக்கெடல் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னா கூட அதில் வந்து ஒரு புதுமையாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து அந்த டெடிகேஷன் பிடிக்கும். எதையுமே சாதாரணமாக சொல்ல மாட்டார். பிரம்மாண்டம்ன்றது இல்லைங்க, பிரம்மாண்டம் அவருடைய ஐடியா. பட் ஒரு விஷயத்த ரொம்ப நம்புகிற மாதிரி சொல்லுவார். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கூட அவரை மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதை எனக்கு தெரியல தமிழ் சினிமாவில். ஸோ எல்லாத்தையும் நம்புகிற அளவுக்கு, ரொம்ப நம்புகிற அளவுக்கு நம்மளுக்கு அழகாக சொல்லுவார். ஸோ சோஷியல் மெசேஜை கூட கமர்ஷியலாக சொல்லுவார். ஓகே. ஸோ எனக்கு சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாங்களா? அந்த அளவுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஓகே. எந்த ஹீரோ பிடிக்கும் சார்? எனக்கு எல்லாம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஆசை இருக்கும், இந்த ஹீரோ வச்சு எனக்கு படம் பண்ணணும்ப்பா, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எந்த ஹீரோ உங்களுக்கு படம் பண்ணணும்? எல்லாரையும் வச்சு பண்ணணுங்க. டைரக்டர் வந்து இவங்கள வச்சு தான் பண்ணணும்லாம் ஆசை இல்லை. நம்ம கதைக்கு எந்த ஹீரோ செட் ஆகுறாரோ அவங்கள வச்சு எல்லாரும் வச்சும் படம் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கும். பட் நடிகனா ரொம்ப பிடிச்சது வந்து தனுஷை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ரொம்ப பிடிக்கும்னா என்னன்னா, தான் நான் அசுரனில் வந்துட்டு நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது தான், அசுரனில் ஒரே ஒரு ஷாட்டில் அந்த மனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவர் ஏஜுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் பொசிஷன் செப்பல் அடி வாங்கியிருப்பாங்க, எல்லாரும் காலையில் விழுந்திருப்பாங்க. விழுந்துட்டு எந்திரிச்சு பேக் ஷாட்டில் நடந்து போவாங்க. நடந்து போகும்போது அவருக்கான வயசு, அந்த கதையில் அவருக்கான வயசு தெரியும், ஆனால் ரியலாக அவரோட வயசு அது கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எல்லாமே எல்லா படத்துலையும் இருக்குது. அசுரன் அப்படியே அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருச்சிற்றம்பலம் வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பொருந்துற ஒரு நடிகர்னு கூட தனுஷரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. மற்றபடி எல்லா நடிகரை வச்சும் நம்ம படம் பண்ணணும் தான் ஆசை. ஓகே. ஏன்னா எல்லா ஜானரும் கதை எழுதுவோம், எல்லாரை வச்சும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே கதை எழுதுவோம், எல்லாரும் வச்சும் படம் பண்ணணும். இதுதான். ஓகே. இவங்க தான் அப்படின்லாம் இல்லை, என் கதைக்கு யார் கரெக்டாக வராங்களோ அவங்கள நான் எடுத்துப்பேன், அந்த மாதிரி தான். கதை தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகே. அப்கமிங் என்ன ஃபிலிம்ஸ் வச்சுருக்கீங்க சார்? இப்போ ஒரு டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. கோயம்புத்தூரில் ஃபுல் படம் ஷூட் போகிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. கம்மிங், அதாவது May 27 ஷூட் பிளானு. ஓகே. எல்லாருமே புதுசு, பட் கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இந்த கதையும் வேறு ஒரு ரைட்டருடைய கதை எடுத்திருக்கோம். அதாவது மிஸ்டர் பொன் பார்த்திபன், ஓகே, மாஸ்டர், கைதி, சர்தார் ஹீரோலாம் எழுதினவர். அவரோட கதையை நான் டைரக்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போவும் இந்த கதை தான் என்ன சூஸ் பண்ணியிருக்கு. ஓகே. நான் அந்த கதையை சூஸ் பண்ணலை, அவங்க கதையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னை டைரக்டராக கூப்பிட்டாங்க. ஸோ நான் கமிட் ஆகிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே தான் சொல்கிறேன், என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த படம் பண்ணுறது தெரியாது. சைலண்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். May 27 ஷூட். ஓகே. அது எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், சினிமாவுக்கு தேவை ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, லக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ நாள் இல்லை, இப்போ நம்புறீங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய தேடி போனோம், எவ்வளோ தேடணும். சொல்லியிருப்பேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்காவது கதை சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா இடமும் கதை சொல்கிறேன், கதை நல்லா இருக்குது, படம் பண்ணலாம், கதை நல்லா இருக்குது, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணலாம், அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓகே கதையும் டீசெண்டாக இருக்கும், கதையை நல்லாவும் சொல்லிவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நடக்காமல் இப்போ இன்னொருத்தரோட கதையை நான் டைரக்ட் பண்ணுறேன். இது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஓகே. என்னோடய ஃபஸ்ட் படமும் அப்படி தான் நடந்தது. நான் ஒரு கதை எழுதினேன், அந்த கதையை ஒரு இடத்துல சொன்னேன், அந்த கதை தான் எனக்கு அதுவும் அந்த பறவை போல் வாழ்க்கை வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் நான் போய் என் கதையை சொல்கிறேன், அவங்க கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பையன் பண்ணுவான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து என்னோட கதையை அடுத்த படமாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன், அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டது தான் அதுவும் அந்த பறவை போல். ஓகே. ஸோ நான் முடிவு பண்ணது ஒரு கதை, எனக்கு கிடைக்கிது வேற ஒரு கதை. இப்போது நான் முடிவு பண்ணது ஒரு கதை, எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு வேற ஒரு கதை. ஸோ நான் தேடி போகிறேன், அது ஹார்ட் ஒர்க். நான் தேடி போகிறேன், அது ஹார்ட் ஒர்க். ஓகே. எனக்கு அதுவாக தேடி வந்தது. இது என்ன சொல்லுவீங்க? லக். ரெண்டுமே வேணும். ஓகே. ஸோ லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது ரொம்பவே நல்லா தெரியுது. இப்போ இன்னொரு விஷயம் சார், நான் இது எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து கேட்டேன், இப்போ ஒரு பிஃபோர் ஒரு 6 months பாருங்களேன்,
ஹெவியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மலையாளம் சினிமாவினுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது. நிறைய வீடியோஸ் கூட வருது. என்ன சொல்லி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்மக்கிட்ட டைரக்டர்ஸே இல்லையாப்பா, தமிழ் சினிமாவில் டைரக்டர்ஸே இல்லையா, அவ்வளோ மலையாள சினிமாவே இருக்கே, இப்போவுமே வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே மலையாள இண்டஸ்ட்ரி நம்ம படத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குங்க, இங்கே இருக்க படத்தை அவங்க கொண்டாடுவாங்க, அவங்க படத்தை நம்ம கொண்டாடுவோம். இதுதான் இங்கே இருக்க லவ் டுடே வந்து அவங்க வேற லெவல் பார்த்தாங்க. ஓகேங்களா, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. லவ் டுடே மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம இங்கே மஞ்சுவேல் வாய்ஸ் கொண்டாடுறோம். நல்ல படங்கள் எல்லா இடமும் ஓடும். லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்லிக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து படம் வருது, அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிலாம் கிடையாது. நல்ல படங்கள் எங்கே எடுத்தாலும் ஓடும். தமிழ் படம் எல்லா இடமும் ஓடி தான் இருக்குது, இல்லைலாம் கிடையாது. பட் நமக்கு சொல்லிக்கிறோம். இப்போ மலையாளத்துலேருந்து 2 படம் வந்தது, நல்லா போயிட்டுருக்கு. என் படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. முந்தானேற்று ரிலீஸ் பண்ண கில்லி இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. அது ரீ-ரிலீஸுங்க. இல்லைங்க, படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்தால் எல்லா படமும் ஓடும். லாங்குவேஜ் நம்ம அதை படம் நல்லா இருந்தால் ரீ-ரிலீஸ் கான்செப்ட் கூட ஓடும். ஆமாம், ஓடும். பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம். தமிழ், மலையாளம், ஹிந்தி அதெல்லாம் இல்லை. நல்ல படங்கள் எல்லா இடமும் ஓடும். ஓகே, டெஃபினட்டாக ஓடும். ஓகே சார், தமிழ் டைரக்ஷனை தவிர வேற லாங்குவேஜில் டைரக்ஷன் பண்ணணும்னு கூட உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்குங்க. தெலுங்குல கதை சொல்லியிருக்கேன். ஓகே, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கதை சொல்லியிருக்கேன். ஒரு ஹீரோ கதை சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரொடக்ஷன் கதை சொல்லியிருக்கேன். ஓகே, மேபி நமக்கான அடையாளம் வெளி வந்ததுக்கப்புறம் அவங்க கூப்பிடலாம் நம்மளை. ஓகே, படம் ரிலீஸ் ஆகணும் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பணம் போடுறாங்க, பெரிய லெவல் பணம் போடுறாங்கல்ல. ஒரு சாதாரண மனுஷனை நம்பி ஒரு 5 கோடி ரூபா பணம் போடுறாங்க. 5 கோடின்றது பெரிய பணம். ஆமாம். அதை காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையானது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுவாங்க. நம்ம ஈஸியாக இப்போ கதை சொல்லிட்டு என்னடா அவன் படம் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே அதெல்லாம் தப்பான கான்செப்ட். நம்மளை நம்பி 5 கோடி ரூபா பணம் போடுறாங்க. நம்மளை ஃபுல்லாக அவங்க யோசிப்பாங்க, நம்மளை பற்றி நிறைய இடத்துல கேட்பாங்க. கேட்டுட்டு ஓகே இவனுக்கு இது தகுதி இருக்குன்னா தான் அந்த படமே கிடைக்கும். அது அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும்ல. அது மேபி ஏதோ ஒரு படங்கள் நம்ம ரிலீஸ் ஆச்சுன்னா கூப்பிடுவாங்க. ஓகே, சொல்லியிருக்கேன். ஹிந்தியில் இது தெலுங்குல கதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த லாங்குவேஜ்லேயும் உங்களை எதிர்பார்க்கலாம். ஆசை இருக்கு. ஓகே, சூப்பர் சார். இப்போ அப்கமிங் டைரக்ஷன் நிறைய பேர் வராங்க, ஏடியா வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க, நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஏடியா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த விஷயத்த பண்ணிடாதீங்கப்பா, இந்த விஷயத்த பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அட்வைஸ்னால் என்ன சொல்வீங்க? நானே அப்கமிங் தானுங்க. பட் பரவாயில்ல, நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டீங்கல்ல. படம் பண்ணாலும் ரிலீஸ் ஆனாதான் டைரக்டர். ஓகே, அது வரைக்கும் அப்கமிங் தான். இப்போ நான் பண்ண போகிற படம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷு தான். ஓகே, நான் மைண்டில் இருந்து நான் ஒரு படம் பண்ண டேரக்டர் எடுத்து போட்டு அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி எப்படி வேலை வாங்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு அதுலேருந்து ஒரு நல்ல நாலேஜ். இப்போ நான் இங்கே அப்கமிங் தான், ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைரக்டர். அப்கமிங் டைரக்டர் அப்கமிங்க்கு சொல்லுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆசை கனவோட வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க, டப்புன்னு ஸ்பீடாக கிளம்பி வந்துடுறாங்க. பட் இங்கே வந்து அவங்க கஷ்டப்படுறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த மாதிரி அவங்க வந்து ஜாயின் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது? ஒன்றும் இல்லைங்க, நான் தெரிஞ்சுக்கினதை சொல்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற இன்டென்ட்டில் தான் வராங்க. பொறுமையாக இருந்தால் அவன் எதை எழுதினானோ எதை நோக்கி போகிறானோ அதை பண்ண முடியும். சூழ்நிலைகள் என்ன ஆகுதுன்னா, எனக்கு கிடைக்கலன்னும் போது ஏதோ ஒரு படம் பண்ணிடலாம், இப்போதைக்கு நான் டைரக்டர் ஆகணும், சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன கதை எழுதுனீங்களோ, என்ன மாதிரி படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக சினிமா எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் தரும், கன்ஃபார்மாக தரும் எல்லாருக்குமே. அதை என்ன சொல்லுவோம், நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அந்த ஆசைக்கான ஆஃபர் கன்ஃபார்மாக தரும். நான் சொல்கிறது வந்து ஏதோ அந்த ரொம்ப பொய்டிக்காக தெரியும், பட் இதுதான் உண்மை. ஜெயிச்சவங்க எல்லாருமே போய் கேட்கலாம். என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபர் அவங்க கரெக்டாக பயன்படுத்தணும். ஏதோ என்ன சொல்கிறது, ஆர்வத்துலேயோ ஆசையிலையோ வந்து அதுலேருந்து அவன் டைவர்ட் ஆனானா டெஃபினட்டாக மிஸ் ஆகும். அவசரப்படாமல் நீ எதை நோக்கி போகிறையோ சின்சியராக அதை நோக்கி போனால் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. கொஞ்சம் டிலே ஆகுங்க. டிலே ஆகிறது வந்து டிலே கிடையாது. இது விஷயம் உங்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் உங்களை தயார்படுத்திப்பீங்க. ஓகே, நான் கரெக்டான ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா ஸோ அதுக்கான நேரம் இருக்குல்ல. நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு மலை மேலே உட்காரணும்னா நான் ஏறி போனால் தானே முடியும். அந்த ஏறி போகிறதுக்கான காலத்தை வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேலே ஏறி உட்கார முடியாது. அது கஷ்டம் கிடையாது, அது ஒரு அனுபவம். ஆக்சுவலி
இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஏறி போய் மேலே உட்காந்தாதான் அந்த இடமே கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க. நீ எதை நோக்கி வந்தியோ அதை கரெக்டாக பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். கிடைக்கும். அந்த ஆஃபருக்காக நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்றது சும்மா உட்கார்றது கிடையாது. அடுத்தடுத்து அதை நோக்கி போறது, அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். சூப்பர். இவ்வளோ நேரம் எங்களுக்கு உட்காந்து ரொம்ப பொறுமையா நீட்டா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.